ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கைலு லோகன் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இம்மோர்டல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் மாரியப்பன் சின்னா டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்துக்கு அப்புறமா ஆக்டர் தமிழ் ஆகாசன் நடிச்சிருக்க படம் தான் ஜென்ம நட்சத்திரம். இது ஒரு ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. ஜென்ம நட்சத்திரம் படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரிமூவ் பிக்சர்ஸ் வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஏஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் யோகி பாபுவும் நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி நடிச்சிருக்க இந்த ஏஸ் படம் May 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் May 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அப்டேட் வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆக்டர் டி ராஜேந்திரன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சூரி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மாமன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. இந்த படம் May 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு மாமன் படத்துடைய ஃபுல் சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படையாண்ட மாவீரன் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் May 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருந்து புலிக்கொடி அப்படிங்கிற சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரவீன் சி டைரக்ஷன் பண்ணியிருக்க ஷார்ட் ஃபிலிம் படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு உன்னை அறிந்தால் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் சிபி சத்யராஜ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் 10 Hours. 10 Hours படம் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவின் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கிஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிருக்காங்க. கிஸ் படம் ஜூலை மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. நம்ம தனுஷ் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னையோட 23 வருஷம் ஆகுது. அதை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். டைரக்டர் சேகர் கமலேஷ் டைரக்ஷனில் தனுஷ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் குபேரன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் நாகார்ஜுனாவும் நடிச்சிருக்காரு. குபேரன் படம் June 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு தனுஷோடைய 23வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக குபேரன் மூவி டீம் தனுஷோடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குபேரன் படத்தில் நம்ம தனுஷோடைய கேரக்டர் நேம் தேவா. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் நேமும் தேவா தான். ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா நடிக்கிற அவருடைய 14வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. விஜய் தேவர்கொண்டாவுடைய 14வது படத்தை டைரக்டர் ராகுல் சாங்கிருதியன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா பந்தனா நடிக்கிறாங்க. இந்த படம் 1800 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக டைரக்டர் எடுக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், RK சுரேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தர்ம யுத்தம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 4வது படத்தை டைரக்டர் கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிட்டு இருக்காங்க. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க இந்த 4வது படத்துக்கு டியூட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த டியூட் படம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துரு விக்ரம் ஹீரோ நடிச்சிருக்க பைசன் படம் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படங்கள் மட்டும் இல்லாமல் RJ பாலாஜி நம்ம சூர்யாவை வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தில் த்ரிஷாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா 45 படமும் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போதைய தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எத்தனை படங்கள் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவ்வளோ சோகம் இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.